நடிகர்கள்லாம் சினிமாவை பயன்படுத்தி அரசியலுக்கு வராங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சினிமா பயன்படுத்திலாம் வர முடியாது. புரட்சி தலைவர் அவர் வந்தாருன்னா சினிமா பயன்படுத்தலாம் வரும். அவர்கிட்ட என்ன அப்படியே இயல்பாகவே இருந்தது. நீங்க என்ன குட்டிக்காரன் அடிச்சாலும் மக்களுக்கு தெரியும் யாரு சரி யாரு தவறுன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் எதையும் பயன்படுத்தலாம் யாரும் வரவே முடியாது. அப்புறம் இன்னைக்கு இருக்க தமிழக அரசியல் நம்ம நம்புறோம் நல்லது நடக்கணும், ஏங்குறோம் நல்லது நடக்கணும்னு. அதை புரியும் நினைக்கிறோம், கத்துறோம், சத்தம் போடுறோம், போய் சேரும்னு எதிர்பார்க்கிறோம். நான் கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க, உங்களுக்கு அரசியலுக்கு வரத்துக்கு இல்ல அது நான் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கறாங்க. சும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாலும் இந்த கேள்வி கேட்கறாங்க. உண்மையான சொல்றேன், அது ஒரு பெரிய அறிவு சார்ந்த வேலை. அது அறிவு இருக்கணும். நீங்க ஒரு பெரிய கூட்டத்தை வழி நடத்துறதுக்கு, பொறுப்பா செயல்படுறதுக்கு, தன்னலமற்ற தலைவனா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சிந்தனை இருக்கு. என்கிட்ட இருக்க நிறைய சுயநல குணங்களே இன்னும் போல. மொத்தமா கேட்டீங்கனாலே ஒரு பெரிய தலைவன் ஆகணும்னா அதுக்கு ஒரு பெரிய குணம் தேவைப்படுது. அதுல ஒண்ணு கூட என்கிட்ட இல்லை. அது சொல்றதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை. தயவுசெய்து நிப்பாட்டுவாங்கன்னு பாக்குறேன். எல்லாரும் என்கிட்ட கேட்டே இருக்காங்க. பட் நான் வரவே மாட்டேன்.